இலங்கையில் மழை வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலால் இலங்கையில் இடைவிடாமல் பலத்த மழை கொட்டி வருகிறது. இலங்கை முழுவதும் விடாமல் பெய்யும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 31 பேர் பலியாக இருக்கிறார்கள். இலங்கையின் பதுளையில் மட்டும் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இலங்கையில் மழை வெள்ளத்தில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கனமழை கொட்டி வருகிறது. கூடுதல் தகவல் என்ன? இலங்கை தென்கிழக்கு உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அங்க புயலா மாறி இருக்கு. இந்த புயலின் காரணமா பாத்தீங்கன்னா இலங்கையின் பல்வேறு பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்க்குது. அதாவது பாத்தீங்கன்னா இலங்கையின் பல்வேறு பகுதியில் இந்த கனமழையானது கொட்டி தீர்க்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா அம்பாறை பகுதியில 20 சென்டிமீட்டர் மழையும், மட்டக்களப்பு பகுதியில 17 சென்டிமீட்டர் மழையும், திருகோணமலையில 22 சென்டிமீட்டர் மழையும், முல்லைத்தீவுல 15 சென்டிமீட்டர் மழையும், வவுனியாவில 17 சென்டிமீட்டர் மழையும், மன்னார்ல பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை என இலங்கை முழுவதும் பாத்தீங்கன்னா கனமழை கொட்டு தீர்க்கிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் குளங்கள், ஆறுகள்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு மண்சரிவு, அதாவது கிட்டான் என்ற பகுதியில மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. நுரலியா பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல ஒரு கார் வெள்ளப்பெருக்குல சிக்கி அதுல 3 பேர் உயிர்ந்திருக்காங்க. இலங்கையில கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதியில பாத்தீங்கன்னா 31 பேர் இறந்திருக்காங்க. மேலும் பலர் காணாமல் இலங்கை அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இலங்கை அரசு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இலங்கையில இந்த மழை மேலும் தீவிரமடையும், அதனால மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மீனவர்களா மீன் பிடிக்க போனா உடனே கரை தெரிவிச்சிருக்காங்க. கடற்கரை ஓரங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பா இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. திருகோணமலை, மட்டக்களப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என அங்க உள்ள வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிச்சிருக்காங்க. 999 மில்லி பார் என்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மையத்துக்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றது. இது மேலும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த நகர்வு வேகத்தில் ஒரு சிறு தாமதம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இது நகர்கின்ற பொழுது இதனுடைய நகர்வு பாதையில் இலங்கையினுடைய மத்திய மலைநாடு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் காரணத்தினால் இது மத்திய மலைநாட்டை தாண்டி வரும் வரைக்கும் ஒரு சில தாமதங்களை எதிர்கொண்டே வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக இலங்கை முழுவதிலுமே தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு, மேற்கு, ஊவா, மத்திய, சப்ரகமுவ மாகாணங்களும், கிழக்கு மாகாணமும், வடக்கு மாகாணத்தினுடைய முல்லைத்தீவு, வவுனியா பிரதேசங்களும், வடமேல் மாகாணத்தினுடைய குருநாகல் மாவட்டமும் மிக கனமழையை பெற்று வருகின்றது. வடமத்திய மாகாணமும் தொடர்ச்சியாக கனமழையை பெற்று வருகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கனமழை பதிவு என்பதும் வேகமான காற்று வீசுகை என்பதும் நாடு முழுவதிலும் இருப்பதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது. மிக சிறப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த காற்று வீசினுடைய வேகம் ஏனைய பிரதேசங்களை விட இன்னமும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.